ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? நான் இன்றைக்கி தோசைக்கு கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ணியிருக்கிறேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கங்க. அதில் சின்ன வெங்காயம் ஒரு 4, பெரிய வெங்காயம் தேவையான அளவு வெட்டி அதோட பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி வெட்டி அதையும் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 4 இல்லைனா 5 கத்திரிக்காய் வெட்டி முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதையும் அந்த தக்காளியோடு போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா வதக்கணும். அப்படி வதக்கும்போது நல்லா வெந்துடும். அந்த கத்திரிக்காய் 10 நிமிஷம்தான் அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் மிக்சிலையும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை நான் மத்துலையும் கடைஞ்சி வச்சுக்கலாம். நான் மத்தில் கடைஞ்சேன். ஆனால் கொஞ்சம் அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் மசியாமல் தான் இருந்துச்சு. அதனால் நான் கடைசியாக கொஞ்சம் அப்படியே மிக்சியில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே மிக்சியில் கூட போட்டுக்கலாம். இதை என்ன பண்ணணும், நல்லா கடைஞ்சிட்டு அடுப்பில் சட்டி தாளிப்பு கரண்டியை வச்சு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வாசம் நல்லாயிருக்கும். கடுகோட வாசம் தாளிச்சிட்டு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கும்போது நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் திப்பியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் மிக்சியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பில் தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன். தாளித்து அதில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஓட்டிட்டு அது தோசைக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா மணமாக இருக்கும். அந்த கடுகு பொரிஞ்சது, கருவேப்பிலை, அந்த கடலைப்பருப்பு எல்லாமே அந்த மிக்சியை ஒரு அடி அடித்ததுனால அந்த கத்திரிக்காய் தொக்கோடு சேர்ந்து அதுவும் ரொம்ப வாசமாக நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நான் அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றிக்கிட்டேன். இந்த கல் இரும்பு சட்டி தான் இது. நான் நான்ஸ்டிக்லாம் எதுவுமே பயன்படுத்த மாட்டேன். இரும்பு சட்டி தான் அது. இதில் தோசையும் நான் இதிலே தான் போடுவேன், சப்பாத்தியும் இதிலே தான் போடுவேன். ரெண்டுமே நல்லா வரும். சப்பாத்தி போட்டுட்டு நான் எண்ணெய் கொஞ்சம் தடவி வச்சுருவேன். அப்படியே ட்ரையாக வைக்க மாட்டேன், எண்ணெய் தடவி வச்சுருவேன். அப்போ தான் அடுத்து நம்ம தோசை ஊற்றும்போது நல்லா வரும். சூப்பராக இதில் வருங்க. நல்லா மொறுன்னு அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இரும்பு சட்டியில் நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் சட்டியில் தான், இந்த இரும்பு சட்டியில் தான் நான் தோசை ஊற்றினேன். தோசையை ஊற்றி அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த கத்திரிக்காய் தொக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.